ஆண்டின் பொதுக்காலம் 16வது ஞாயிறு. நற்செய்தி பகுதி லூக்கா பிரிவு 10, அருள்வாக்குகள் 38 தொடக்கம் 42 வரை. ரீடர்ஸ் டைஜஸ்டில் விளம்பர பகுதியை கவனிக்கும் பெண் நிர்வாகி ஒருவர் பின்வருமாறு பகிர்ந்து கொண்டார். இன்றைய நற்செய்தியில் வரும் மரியாவை போல கடவுளுக்கு தான் செவிசாய்த்த போது தனது வெறுமை இறைவேண்டலால் நிரப்பப்பட்டதாக கூறுகிறார். தன்னுடைய வாழ்வு வெற்றியில் ஜொலித்தாலும் வெறுமை தன்னை வாட்டி எடுத்ததாக குறிப்பிடுகிறார். ஒரு நாள் காலை தன் வியாபார ஆலோசகர் டான் என்பவருடன் காலை உணவு உட்கொண்டிருக்கும் வேளையில் தன்னுடைய உள்ளத்தின் வெறுமையை அவரோடு பகிர்ந்தார். அந்த வெறுமையை நிரப்ப ஆசைப்படுகிறீர்களா என்று தனது நண்பர் சக ஊழியர் டான் கேட்டதற்கு, நிச்சயமாக நான் விரும்புகிறேன் என்று கூறினார். அப்படியென்றால் 1 மணி நேர இறைவேண்டலில் அமருங்கள் என்று ஆலோசனை தந்தார். அப்போது அந்த பெண்மணி, டான், நீங்கள் என்கிட்ட விளையாடுற மாதிரி இருக்கு, அப்படி எனக்கு அது கிடைக்கும் என்றால் என் சுழல் நாற்காலியை விட்டு கூட நான் போய்விடுவேன் என்றார். 20 வருடத்திற்கு முன்னாடி சொன்னதைதான் மீண்டும் உன்னிடம் இப்போது நினைவுபடுத்துகிறேன் என்று டான் அந்த பெண்மணியிடம் கூறினார். அந்த பெண் ஒரு விதமான குழப்பத்தோடு உணவகத்தை விட்டு வெளியேறினார். ஒவ்வொரு காலையும் இறைவேண்டலில் தொடங்கவா? ஒவ்வொரு காலையிலும் 1 மணி நேர இறைவேண்டலை செய்யவா? நிச்சயமாக முடியாது. இருந்தாலும் அடுத்த நாள் காலையில் 1 மணி இறைவேண்டலோடு அன்றைய நாளை தொடங்கினார். அன்றிலிருந்து தொடர்ந்து 1 மணி நேர இறைவேண்டலில் அதிகாலையில் ஈடுபட்டார். இப்படி தான் செய்தது தனக்கு தொடக்கத்தில் மிக கடினமாக இருந்தது என்றாலும் அவர் அந்த காலை இறைவேண்டலை விட்டுவிடவில்லை. அதனால் மிகுந்த அமைதியாலும் மகிழ்ச்சியாலும் நிரம்பி காலை பொழுது பல இருந்தன என்று கூறுகிறார். அதே சமயத்தில் சோர்வை தவிர வேறெதுவும் இல்லாமல் இருந்த காலை நேரங்களும் இருந்தன என்பதையும் வெளிப்படையாக பகிர்ந்து கொள்ளுகிறார். இப்படி சோகமான காலை பொழுதில்தான் டான் தனக்கு கூறிய அடுத்த ஆலோசனை அவருக்கு நினைவு வந்தது என்று குறிப்பிடுகிறார். ஒரு சில நேரம் உன்னுடைய மனம் அலைபாயும். மனம் தன்னை கடவுளிடத்தில் இறைவேண்டல் செய்யாத அளவுக்கு பல குழப்பங்களை தரும். அந்த நேரத்தில்தான் உனக்காக காத்திருக்கும் கடவுளிடம் காலை இறைவேண்டலில் நீ ஜெபிக்க வேண்டும். உன்னை தன் பிரசன்னத்தில் காணும் கடவுள் உன் மனப்போராட்டத்திலும் என்னோடு வந்து இங்கே இருந்து ஜெபிக்கிறாயே என்று பாராட்டுவார். இன்றைய நற்செய்தி செயலையும் இறைவேண்டலையும் இணைப்பதன் அவசியத்தை உணர்த்துகிறது. மார்த்தா, மரியா இருவரும் இயேசுவுக்கு நண்பர்கள். மார்த்தாவின் ஆன்மீகமும் நமக்கு வேண்டும், மரியாவின் ஆன்மீகமும் நமக்கு வேண்டும். மரியாவின் செவியும் மார்த்தாவின் கரமும் நமக்கு வேண்டும். மரியாவாக இருப்பவர்கள் மார்த்தாவின் கரத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். மார்த்தாவாக இருப்பவர்கள் மரியாவின் செவியை கேட்டு பெற வேண்டும். இவை இரண்டில் முக்கியத்துவமும் முன்னுரிமையும் கொடுக்கப்பட வேண்டியது இறைவேண்டலுக்கே. இந்த இரண்டும், செயலும் ஜபமும், இன்றைய திரு அவைக்கு மிக முக்கியமான தேவை. செயலற்ற ஜபம் மலட்டுத்தனமுடையது. ஜபமற்ற செயல் வெறுமையானது. மரியா சீடத்துவத்தை பிரதிபலிக்கிறார். மார்த்தா விருந்தோம்பலை பிரதிபலிக்கிறார். இயேசுவின் உடலை பேணும் விருந்தோம்பலில் மார்த்தா அக்கறை காட்டினார். ஆனால்
இயேசு தனக்கு வழங்க வந்த ஆன்மீக விருந்துக்கு முதல் இடம் தராமல் அவர் இரண்டாவது இடம் தந்தார். ஜெபமும் செயலும் இரண்டும் மிகச்சிறந்த செயல்கள். ஒன்றிற்கு ஒன்று தேவைப்படுகின்ற ஒன்று. எதுவும் மிக சிறந்த செயல் என்று சொல்ல முடியாது. இரண்டும் மிகச்சிறந்த செயல். ஆனால் இதில் எதற்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்பதைத்தான் இயேசு இன்று கற்றுக் கொடுக்கிறார். கடவுளின் வார்த்தையை கேட்பது செயல்களுக்கு அடித்தளமாக அமையும் என்று கூறுகிறார். ஜெபமும் செயலும் தொடர்ச்சியானதாக இருக்க வேண்டும். ஒன்று மற்றொன்றை நிறைவு செய்கின்ற ஒன்றாக இருக்க வேண்டும். இரண்டும் ஒன்றை ஒன்று சார்ந்து இருப்பதாக இருக்க வேண்டும். இறைவேண்டலுக்கு முக்கியத்துவம் கொடுப்பவர்கள் அன்றைய நாளின் செயல்களை எப்படி கடவுளுடைய திருவுளத்தோடு அடுத்தவர்களுக்கு செய்ய வேண்டும் என்பதை அவர்களால் உய்த்துணர முடியும், செய்ய முடியும். எனவே ஜெபம் நமக்கு ஒரு ஆக்சிஜனை போன்றது. மார்த்தாவும் தேவை, மரியாவும் தேவை. ஆனால் மரியா அதிகமான முக்கியத்துவம் பெறுகிறார். ஆண்டவரிடம் இதற்காக மன்றாடுவோம். ஆமீன்.